வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, எழுத்தாளர் பிவிஆர் அவர்கள் எழுதிய சென்ட்ரல் கதையின் 9வது பகுதி. வாங்க கதைக்குள்ள போகலாம். ரயில் புறப்பட இன்னும் 10 நிமிடங்கள் இருந்தன. திவான் பகதூர் முதல் வகுப்பு பெட்டியில் பிரயாண களைப்புக்கு தம்மை தயாராக்கி கொண்டு உட்கார்ந்திருந்தார். பிளாட்பாரத்தில் பஜனை கோஷ்டி. திடீரென்று வழி சார் வழி என்ற போர்ட்டரின் கூவல் கேட்டது. நவநாகரிக உடையில் ஓர் இளைஞன் புன்முறுவலை பன்னீர் தெளிப்பது போல தெளித்து கொண்டே போர்ட்டர் பின்னால் வந்தான். திவான் பகதூருக்கு தூக்கி வாரி போட்டது. தம்முடைய அந்தஸ்தை குறைக்கும் வகையில் ஒருவன், அதுவும் 22 வயதில் ஒரு சிறு பையன், அர்ஜுனனுடைய கம்பீரத்துடன் வந்து ரயில் ஏறுகிறான். ஏறின இளைஞன் ஒரே ஒரு தடவைதான் திவான் பகதூரை பார்த்தான். அடுத்த கணம் அவர் முன்னால் சாஷ்டாங்கமாக விழுந்தான். சார், திவான் பகதூர் சார், என்னை ஆசீர்வதியுங்கள் சார். இளைஞனுடைய நாத்தழுதழுப்பில் திவான் பகதூரின் உடம்பெல்லாம் சிலிர்த்தது. முன்பின் தெரியாத ஒருவன், பெரிய பணக்கார வீட்டு பிள்ளையின் தோற்றத்தோடு இருக்கிறவன் அவருடைய பாதங்களில் விழுகிறான். எழுந்திருமேன், உனக்கு என் பூரண ஆசி உண்டு. பஜனை கோஷ்டி பிரமிப்பில் வாயடைத்து நின்றது. ரயிலும் புறப்பட்டது. ரயில் ஓடலாயிற்று. திருவொற்றியூர் போவதற்குள் இளைஞனுடைய பட்டம், பிதிரார்ஜிதமாக கிடைத்த நஞ்சை புஞ்சை குலம் கோத்திரம் எல்லாம் திவான் பகதூருக்கு தெரிந்தன. ரயில் பொன்னேரியை தாண்டும் போது இளைஞன் பிளாஸ்கில் இருந்த பாலை எடுத்து பெரியவரிடம் நீட்டினான். அவருடைய பிளாஸ்கை அவனே கழுவி வைத்தான். திவான் பகதூரின் உடல் புல் அரித்தது. ஒரு பெரிய பணக்கார வீட்டு பிள்ளை கல்கத்தாவில் மாபெரும் வெள்ளைக்கார பேங்கில் அதிகாரியாக பதவி ஏற்கப் போகிறவன் அவருக்கு பால் ஆற்றி கொடுக்கிறான். படுக்கை விரிக்க நேரம் ஆகிவிட்டதா என்று கேட்கிறான். பொன்னேரிக்கு பிறகுதான் அந்த இளைஞன் பேச ஆரம்பித்தான். சார். எஸ் பாய். நான் தூங்க முடியாது சார். ஏன்? வேலையில் சேருவதற்கு முன் 50,000 டெபாசிட் பணம் கட்டணும்னு நிபந்தனை. அதில் 30,000 கட்டியாகிவிட்டது. பாக்கி 20,000. உனக்கு பணம் வேணுமா? நோ நோ நோ. தோ இந்த லெதர் பெட்டியில் 20,000 ரூபாய் நோட்டாக இருக்கு. பின் ஏன் விசாரப்படுகிறாய்? பணம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுமே சார். போ. என் பெட்டியிலே ரொக்கம் எவ்வளவு ரூபாய் இருக்கு தெரியுமா? 40,500. நான் உன்னை மாதிரியா பயப்படுகிறேன்? சும்மா தூங்கு. பெரியவர் நீண்ட கொட்டாவியாக உதிர்த்தார். அடுத்த கணம் உட்கார்ந்தபடியே தூங்கலானார். சூலூர்பேட்டையை அடைவதற்கு முன் பச்சை விளக்குக்காக ரயில் நின்றது. இளைஞன் எழுந்தான். பேண்டையும் கோட்டையும் கழற்றி எறிந்துவிட்டு வேஷ்டியும் ஜிப்பாவுமாக மாறினான். தோல் பையில் 40,500 அள்ளி போட்டு கொண்டு அழுக்கு துண்டால் மறைத்தான். 2,000 3,000க்கு மேல் எதிர்பார்க்காத அவனுக்கு 40,500 பார்த்தபோது மூச்சு திணறியது. விளக்குகளை அணைக்கும் முன் ஒரு தடவை திவான் பகதூரை பார்த்தான். பிரிட்டிஷ் சிங்கத்தின் வாலை பிடித்து வாழும் வாழ்க்கை விஜயவாடா போவதற்கு முன்னால் தீர்ந்துவிடும். அவர் குடித்த பால் வேலையை சரியாக செய்துவிடும். விளக்குகளை அணைத்து விட்டான். ரயில் நகர ஆரம்பித்தது. இளைஞன் தயாராக வைத்திருந்த சாவியால் கம்பார்ட்மெண்ட்டை பூட்டினான். சாவி அடுத்த கணம் சவுக்கு காட்டில் விழுந்தது. ரயில் வேகம் எடுத்தது. இளைஞனும் குதித்தான். இருண்ட வானில் அங்கும் இங்குமாக நட்சத்திரங்கள் சிரித்து கொண்டிருந்தன. இளைஞன் சூலூர்பேட்டையில் இருந்து நடக்கலானான். நடுநிசி இருட்டு. இளைஞன் நடந்தான். பார வண்டிகள் ஒன்றன் பின் ஒன்றாய் ஊர்ந்து கொண்டிருந்தன. வண்டிக்காரர்கள் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். அரும்பாக்கத்தை அடைந்த போது மணி 3. இளைஞன் ஒரு டீ கடை முன்னால் இறங்கினான். டீ குடித்தான். எதிரே ஒரு லாரியின் டிரைவரும் கிளீனரும் வீடியில் லயித்து கொண்டிருந்தார்கள். ஏன்பா டிரைவர், லாரி எந்த பக்கமா போகுது? இளைஞன் அலட்சியமாக கேட்டான். டைரக்ஷனை பார்த்தா தெரியல, பட்டணம் போகுது. கிளீனர் பதில் சொன்னான். இளைஞன் ஓஹோ என்றான். நீ எங்க போற? பட்டணம்தான். 1 ரூபாய். இளைஞன் சிரித்தான். ஏன்பா சிரிக்கிற? கிளீனருக்கு கோபம் வந்தது. என் கார் இப்ப வந்துடும். மன்னிச்சிடுங்க சார். பரவாயில்ல, பிளிமத் ரேடியேட்டர் வீக், ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கதான் 2 பர்லாங் தூரத்துல. கார்பரேட்டர் வேற சரியில்லை. நான் வேணும்னா உதவி பண்றேன் என்றான் டிரைவர். வேண்டாம்ப்பா, ஏன் டிரைவர் இருக்கான். ஆனா சோல்டர் பண்றவன் எலவூர்ல இருக்கானோ இல்லையோ, இளைஞன் அலட்சியமாக சொன்னான்.
பிறகு சோல்டர் பண்ண ஆள் கிடைக்கலன்னா காத்தால வரையில் உட்கார்ந்திருக்க வேண்டியதுதான் என்றான். அப்போ பட்டணம் போயிடலாம், 1 மணி நேரம்தான். டிரைவர் கிட்ட சொல்லலையே. என் டிரைவர் என்ன தேடுவானே. நான் காலார நடந்தே வந்தேன், திரும்பி வருவேன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பானே. போய் சொல்லிவிட்டு திரும்பவும் எவ்வளவு நேரம்தான் நீங்க காத்துக்கிட்டு இருப்பீங்க? இளைஞன் கண்முன் திவான் பகதூர் தோன்றினார். கனவு கூட காண முடியாத நிலையில் அவர் இப்போது ஒங்கோல் பித்ரங்குண்டா என்று போய்க் கொண்டிருப்பார். வேணாம், இன்னொன்னு செய்வோம் தம்பி. டீ கடையில வேலை செய்யும் தம்பி வந்தான். இந்தா உனக்கு ₹1. இதே திசையில ஓடிப்போ. 5வது பர்லாங் கல்லுகிட்ட ஒரு பிளிமத் கார் நிற்கும். டிரைவர் இருந்தால் அவங்கிட்ட முதலாளி லாரியில போயிட்டாருன்னு சொல்லு. பணம் எதனாச்சும் தேவையா இருந்தா இந்த டீ கடையில கொடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லு. சொல்றியா? இளைஞன் பதிலுக்கு காத்திராமல் டீ கடைக்காரர் பக்கம் திரும்பினான். இந்தாங்க ₹50. என் டிரைவர் பிளிமத்துல வருவான், அவங்கிட்ட தயவு செஞ்சு கொடுத்து விடுங்கள். லாரி பட்டணத்தை நோக்கி பறந்தது. இளைஞனுடைய வாழ்க்கையும் பறக்கலாயிற்று. பாண்டிச்சேரி, கொழும்பு, ஏடன், பீரூட் என்று ஓடி ஓய்ந்த பிறகு, ஹிட்லர் தம் துப்பாக்கிக்கே இரையான பிறகு, முசோலினியை மக்கள் மரத்தில் தலைகீழாக தொங்கவிட்ட பிறகு, சர்ச்சில் 2 விரல்களால் உலகமெங்கும் வி காட்டின பிறகு, மகாத்மா காந்தியின் நவகாளி யாத்திரை முடிந்த பிறகு, திவான் பகதூரை அவருடைய மனைவி மக்களே மறந்து போன பிறகு, ஒரு நாள் தேவன் பெண்டாட்டி பிள்ளையுடன் இந்தியாவுக்கு வந்தார். அப்போது வருடம் 1948. அவருடைய வயது 30. 40,500 வெளிநாடுகளுக்கு சென்று 7-8 லட்சமாக திரும்பி வந்தது. ஏடனில் அவர் இராணுவ கான்ட்ராக்டர், பீரூட்டில் செல்வாக்கு, சுவிட்சர்லாந்து பாங்கியில் பணம். பிள்ளை சென்னையில் படிக்க, குடும்பம் கல்கத்தாவில் வாழ்ந்தது. இப்போது தேவனை யாரும் பழைய மகாதேவனாக அடையாளம் கண்டு கொள்ள முடியாது. அந்த திவான் பகதூரே கல்கத்தா மேல் முதல் வகுப்பு பெட்டியில் இருந்து திரும்பி வந்தாலும் அன்று இரவு பிளாஸ்கில் இருந்த பாலை டம்ளரில் ஊற்றிக் கொடுத்து டம்ளரையும் கழுவி வைத்தவன் இந்த பெரிய மனிதன்தான் என்று சாட்சி சொல்ல முடியாது. தேவன் மங்களாவிடம் பேசிவிட்டு ஹிக்கின் பாதம்ஸ் ஸ்டாலுக்கு வந்தார். பல புத்தகங்களை புரட்டி பார்த்துவிட்டு 7-8 புத்தகங்களை வாங்கினார். எல்லாம் கொலை சம்பந்தமான அமெரிக்க நாவல்கள். மணியை பார்த்தார். 12 அடிக்க 10 நிமிடங்கள். அன்றே கணபதியை பார்த்துவிட வேண்டும் என்ற அவா தோன்றியும் அதை அடக்கி கொண்டார். திடீரென்று ஒரு மாணவர் கூட்டம் ஹிக்கின் பாதம்ஸை நோக்கி வந்தது. தேவன் புத்தகங்களுக்கான பணத்தை கொடுத்துவிட்டு பர்ஸை பேண்ட் பாக்கெட்டில் போடுவதற்குள் கூட்டம் நெருக்கி அடித்து கொண்டு வந்தது. அவர் புன்னகையை வீசிக்கொண்டே கூட்டத்தை சமாளித்து கொண்டு வெளியே வர முயன்றார். ஒரு புத்தகம் கீழே விழுந்தது. அதை யாரோ செருப்பு காலால் மிதித்தார்கள். அதை எடுக்க அவர் குனிந்தார். இன்னொரு புத்தகம் விழுந்தது. மாணவர்கள் அவரையோ விழுந்த புத்தகங்களையோ லட்சியம் செய்யவில்லை. தேவன் விழுந்த புத்தகங்களை எடுத்துக்கொண்டார். டெர்லின் ஷர்ட்டில் யாரோ தொட்டதால் உண்டான அழுக்கு கண்ணை உறுத்தியது. டையை சரி செய்து கொண்டு கூட்டத்தை விட்டு வெளியே வந்து தம் கார் இருக்கும் இடத்தை நோக்கி நடந்தார். அதே சமயம் விரல்களால் விளையாடும் மணி எதிர் திசையில் இடுப்புக்கும் பனியனுக்கும் நடுவே விழுந்த ஒரு சிறிய சுமையுடன் 3ஆம் நம்பர் பிளாட்பாரத்தை நோக்கி விரைந்து கொண்டிருந்தான். 12:55க்கு புறப்பட வேண்டிய பெங்களூர் எக்ஸ்பிரஸ் நின்று கொண்டிருந்தது. இன்னும் எஞ்சினை இணைத்தாகவில்லை. ரயில் பெட்டிகளை எல்லாம் தாண்டி நடந்த அவன் மார்பில் கையை விட்டு வயிற்று வரை துழாவினான். பர்ஸ், அதில் 3 ரூபாய் நோட்டுகள், 2 10 ரூபாய் நோட்டுகள், 4 1 ரூபாய் 72 பைசா சில்லறை. பணத்தை தனியாக எடுத்து வைத்த அவன் பர்ஸை எங்கே போடுவது என்று ஒரு கணம் யோசித்தான். அடுத்த கணம் சற்று தொலைவில் 2 தண்டவாளங்களுக்கிடையே நிலக்கரி சாம்பலை எஞ்சினில் இருந்து கொட்டுவதற்காக அமைக்கப்பட்டிருக்கும் நீண்ட சதுர பள்ளம் கண்ணில் பட்டது. அவன் விரைந்து சென்றான். சுற்றுமுற்றும் பார்த்தான். யாரும் இல்லை. ஒரு சிறு கல்லை பர்ஸினுள் போட்டுவிட்டு சக்தியுடன் குறி பார்த்து எறிந்தான். பர்ஸ் சாம்பலில் புதைந்தது. அடுத்த கணம் 3வது பிளாட்பாரத்தில் இருந்து குதித்து தண்டவாளங்களை தாண்டி 4 5 6 என்று மனதால் எண்ணிக்கொண்டே 7வது பிளாட்பாரத்தின் கோடிக்கு வந்து நின்றான். அவன் வந்து நிற்கவும் டாடா எக்ஸ்பிரஸ் கம்பீரமாக குரல் கொடுத்து புறப்படவும் சரியாக இருந்தது. அடுத்த நிமிடம் வழி அனுப்ப வந்தவர்களின் கூட்டத்தில் அவன் கலந்து விட்டான்.
கூட்டத்தோடு கூட்டமாக நடக்கும்போதும் திடீரென்று சித்தப்பாவின் நினைவு வந்தது. ஆர்எம்எஸ் அருகே கிடந்த தோல் மூட்டைகளின் நடுவே நின்ற ஒரு வெற்று சாலையின் மேல் பையை தலையணையாக வைத்துக்கொண்டு சித்தப்பா படுத்து கொண்டிருந்தார். அருகே வெற்றிலை உரலும் உலக்கையும் இருந்தன. பிளாட்பாரத்தின் ஜன நெரிசலோ இரைச்சலோ அவரை பாதித்ததாக தெரியவில்லை. அவர் அரை மயக்கத்தில் கிடந்தார். சித்தப்பா, குரல் கேட்டவுடன் சித்தப்பா கண் திறந்து பார்த்தார். யாருடா? மணியா? வாடாப்பா, வா. சாப்பிட்டாச்சா? ம். ஏன் இன்னுமா சாப்பிடலை? மணி மலை போல் கிடந்த காக்கி மூட்டைகளை தாண்டி அருகே வந்தான். ஆமாம். டிஃபன் பலமோ? ம். பின்ன ஏன் சாப்பிடலை? காசு இல்லை. காசு இல்லையா? முந்தா நாள் கார்த்தால 20 ரூபாய் தந்தனே. நேத்து ராத்திரியோட தீர்ந்துடுத்தோ. கார்த்தால 15 பைசா இருந்தது. வெத்திலை பாக்கு புகையிலை வாங்கினேன். பணத்தை என்ன செய்தீர்கள்? ஒன்னும் கேட்காதடா மணி. எனக்கு போதாத காலம் ரொம்ப இருக்கு. மீன ராசி. கோச்சாரத்திலே சனி 2ல இருக்கான். ரொம்ப விரயம். பணம் தொலைஞ்சு போயிடுத்தா? தொலைஞ்சு போனா தேவலையே. தொலைச்சுட்டேன். என்ன? போன வாரம் யாருக்குமே ஜாக்பாட் கிடைக்கலை. 3,4 லட்சத்தை இந்த ஞாயிற்றுக்கிழமை ரேஸோடு சேர்த்தா பேப்பர்ல பார்த்திருப்பியே. 7-8 லட்சத்துக்கு குறையாம ஜாக்பாட் பணம் குவியும். 2 டிக்கெட் வாங்கினேன். ஒரு டிக்கெட்டில் 4 லெக்கு பாஸ் ஆச்சு. கடைசி ரேஸில் 2வதா வந்தது. இன்னொரு டிக்கெட்டில் ஒரு லெக்கு கூட பாஸ் ஆகலை. போதாத காலம். 2ல சனி விரயம். விட்டு தள்ளு. மணிக்கு கோபித்துக் கொள்வதா அழுவதா என்று தெரியவில்லை. சித்தப்பா, கோசாரத்துல சனி 2ல இருக்கான் என்கிற ஞானோதயம் எப்ப உதிச்சது? ரேஸுக்கு முன்னாடியா பின்னாடியா? நீ ஏண்டா பிராணனி வாங்குற? நான் பட்டினி கிடந்து செத்துக்கிறேன், நீ போ. சித்தப்பா, சர்த்தாண்டா. ஏதோ ஆசையில பணத்தை கட்டிட்டேன். அது போயிடுத்து, போகட்டும். பட்டினி தானே கிடக்கணும். இனிமே உங்ககிட்ட மொத்தமா பணமே தரக்கூடாது. நீ பணமே தர வேண்டாம், திருப்தி தானே? இந்தாருங்கள் 3 ரூபாய். நாளை காலைக்கு காஃபி வரைக்கும் சாப்பாட்டுக்கு நான் வந்து தரேன். எனக்கு வேண்டாம்டா. சொல்லிக்கொண்டே கையை நீட்டினார். இதுல 1 ரூபாய்க்கு லாட்டரி டிக்கெட் வாங்காதீங்கோ, விடாது. 2ல சனி. மணி சிரித்தான். லாட்டரி குருட்டு அதிர்ஷ்டம்டா. குதிரை அப்படி இல்லை. கணக்கு, வெறும் கணக்கு, சாமர்த்தியம். உங்க சாமர்த்தியத்தை தான் இப்ப பார்த்தனே. ஜாக்கி குதிரை ஜெயிக்க கூடாதுன்னு இழுத்தால் நான் என்னடா பண்ணுவது என்றார் சித்தப்பா. நீங்க ஜாக்கிய போக வேண்டியதுதான். மணி அடுத்த வினாடி புறப்பட்டான். கணபதி வீட்டு விருந்தில் மங்களா கலந்து கொண்டிருக்கிறாளா இல்லையா என்கிற கேள்வி திடீரென்று எழுந்தது. அதை அறிய அவன் நேரே என்கொயரி கவுண்டரை நோக்கி விரைந்தான். ரொசாரியோவுக்கு 200 ரூபாய் கொடுத்த அவனுக்கு இப்போது தெய்வம் 300க்கும் மேலாக கொடுத்து விட்டது. மறுநாளே மார்வாடியிடமிருந்து சைக்கிளை மீட்டு விடலாம். ஹிக்கின் பாதம்ஸில் புத்தகங்களை கீழே போட்டுவிட்டு தவித்த அந்த தங்க பிரேம் மூக்கு கண்ணாடிக்காரரை அவனுடைய மனம் வாழ்த்தியது. என்கொயரி கவுண்டருக்கு போகும் வழியில் திடீரென்று அவன் ஒரு கண் இமைக்கும் நேரம் நின்றான். தங்க பிரேம் மூக்கு கண்ணாடி பொன் முறுவலுடன் நின்று கொண்டிருக்க 1-2 பையன்கள் புத்தக சாலையின் மர அமைப்பின் அடியில் எதையோ தேடுவதில் ஈடுபட்டிருந்தார்கள். எதை என்ற மணி யோசிக்கவில்லை. 3ஆம் பிளாட்பார கோடியில் 2 தண்டவாளங்களுக்கிடையில் நிலக்கரி சாம்பலில் புதைந்து கிடப்பதை இங்கே தேடி பார்ப்பதில் என்ன லாபம்? ஆனால் தேடுவது என்றால் என்ன? இல்லாத இடத்தில் பார்க்க முயலுவதுதானே. சிவலோகம், வைகுண்டம், பிரம்மலோகம் போன்ற ஸ்டேஷன்களுக்கு ரயில் விட்டால் நன்றாக இருக்கும். உபன்யாசத்தில் ஒரு குரல். மேரி சென்றதும் மங்களா தனக்குள்ளேயே லயித்து போனாள். அவளுக்கு எல்லாமே விசித்திரமாக இருந்தது. அவளுடைய வாழ்க்கையில் காதலா? மேரி சொல்லி அவள் புரிந்து கொள்கிறாள். காதல் என்றால் என்ன? இலக்கிய இலக்கண விவகாரத்தில் அவளுடைய மனம் செல்லவில்லை. கேதாரம் அவளுடைய உள்ளத்தை ஈர்த்து விட்டிருக்கிறான். வெளியே அவள் இதை ஒத்துக்கொள்ள மறுத்த போதிலும் அவளுடைய இதய அந்தரங்கம் அதை நினைத்து வெட்கத்திலும் மகிழ்ச்சியிலும் திளைத்தது. அதே சமயம் வேதனையும் பிறந்தது. ஆனால் அவளுடைய மனதில் கேதாரம் கூடி புகுந்து விட்டால் மட்டும் போதுமா? அவளுடைய கனவுகள் அவளுள் மட்டும் தோன்றினால் போதுமா? கேதாரம் கல்யாணம் செய்து கொள்வதற்காகவே பம்பாயில் இருந்து வந்திருக்கிறான். ஜம்புநாதன் அவனுக்காக பெரிய பெரிய இடங்களில் பெண் பார்த்து வைத்திருக்கிறார். பெண் பார்க்கும் வாரமாகவே இந்த வாரத்தை அவர் விழாவாக கொண்டாட திட்டமிட்டிருக்கிறார்.
மணி சொல்வது போல் 1000 ரூபாய் சம்பாதிக்கிற என்ஜினியர் மருமகனை வைத்துக் கொண்டு மாமா வியாபாரமே செய்கிறார். திங்கட்கிழமை அபீதத்தை பார்த்தாகிவிட்டது. திட்டப்படி கேதாரம் புதன்கிழமையன்று கிராம்ப்டன் என்ஜினியர் பெண்ணை பார்க்க செல்ல வேண்டும். ஆனால் அதற்குள் இன்று செவ்வாய்க்கிழமை காலையிலேயே நேற்று பார்த்த பெண் அபீதம் கேதாரத்தை தேடிக்கொண்டு வந்திருக்கிறாள். அவள் எதற்காக வந்திருப்பாள்? கேதாரம் தன் சம்மதத்தை தெரிவித்திருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அபீதத்துக்கு அவனுடைய அறையில் என்ன வேலை? கண்டிப்பாக அபீதத்தின் கழுத்தில் கேதாரம் தாலி கட்டப் போகிறான். மங்களாவுக்கு அழுகை வந்தது. சற்று முன்தான் மேரே அவளுடைய மனதின் ரகசியத்தை அவளுக்கே உணர்த்திவிட்டு போனாள். அந்த ரகசியத்துக்கு காதல் என்ற பெயர் வைத்தாள். மங்களா அந்த உணர்ச்சியில் மெய் மறந்து போனாள். மத்தியானம் 3 மணிக்கு கேதாரத்தை எட்மண்ட் வேலை விஷயமாக சந்திக்கலாம் என்றும் சொன்னாள். ஆனால் எப்படி போவது? எவ்வாறு கேதாரத்தை அணுகி பேசுவது? அவன் அபீதத்தை கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறவன். அவனுக்கும் அவளுக்கும் எந்த விதமான தொடர்பும் இதுவரையில் ஏற்பட்டதில்லை. தற்செயலாக நேர்ந்த அறிமுகம், அதிலிருந்து பிறந்த ஒருவித பழக்கம். இதை ஆதாரமாக வைத்துக்கொண்டு அவளால் எட்மண்டுக்காக அவனிடம் சிபாரிசுக்கு செல்ல முடியுமா? கடிகாரத்தை பார்த்தாள். 1 அடிக்க 5 நிமிடங்கள். அவளுக்கு டியூட்டி முடிய போகிறது. அவளுக்கு பிறகு தாமோதரன் என்கொயரி கவுண்டரில் பணி ஏற்க வேண்டும். அவள் சுற்றமுற்றும் பார்த்தாள். டில்லி கவுண்டரில் இருக்கும் சுசீலாவுடன் அவன் சுவாரஸ்யமாக பேசிக் கொண்டிருந்தான். என்றும் அணையாத சிகரெட் விரலில் விளையாடிக் கொண்டிருந்தது. சுசீலா தாமோதரனை பார்த்தபோது அவளுக்கு ஒருவித பொறாமையும் அதே சமயத்தில் ஆறுதலும் உண்டாயின. 3 வருடங்களுக்கு முன் சுசீலா ரயில்வேயில் சேர்ந்த புதிதில் தாமோதரன் தன் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் அவளுடைய காலடியில் கொட்டினான். சுசீலா என்கிற காதல் தேவதைக்கு தன்னையே பலி கொடுக்க தயாராக இருந்தான். சீஃப் புக்கிங் கிளார்க் ரங்காச்சாரி அவனுடைய மனநிலையை அறிந்து சுசீலாவை அவனிடமே பயிற்சிக்கு ஒப்படைத்தார். வைரக்கடுக்கன் ரங்காச்சாரி நல்ல மனிதர். தாம் கல்யாணம் செய்து கொள்ளாமல் போனாலும் பிறர் திருமணம் செய்து கொள்வதை, அதுவும் காதல் விவாகம் செய்து கொள்வதை வரவேற்கிறவர். அதற்காக உதவியும் செய்கிறவர். தாமோதரனையும் சுசீலாவையும் தனித்தனியே அழைத்து அவர்களுடைய மனதை விசாரித்து அறிந்து கொண்டார் ரங்காச்சாரி. 3 மாதங்களில் சுசீலாவுக்கு வேலையில் தேர்ச்சி உண்டாயிற்றோ என்னவோ. காதல் பரீட்சையில் முதல் மார்க் வாங்கினாள். தாமோதரன் புடவைகளாகவும் மோதிரங்களாகவும் கடிகாரங்களும் பரிசுகளை அள்ளி கொட்டினான். சுசீலா எதையும் வேண்டாம் என்று சொல்லவில்லை. பரிசுகள் மூலமாகத்தான் காதலை தெரிவிக்க வேண்டும் என்று தாமோதரன் நினைத்தது போல அவள் நினைக்கவில்லை. வெறும் புன்னகையாலும் பேச்சாலுமே தன் காதலை காட்டிவிடலாம் என்று அதை ஒரு கொள்கையாக கடைபிடித்து வந்தாள். ஒரு சித்திரையில் ஆரம்பித்த பழக்கம் காதலாக மலர்ந்தது ஆடியில். ஆவணியில் கல்யாணம் நடக்கும் என்று எல்லோரும் எதிர்பார்த்தார்கள். நடக்கவில்லை. புரட்டாசி மாதத்தில் தாமோதரனுடைய தாத்தா பேரனின் காதலையும் கல்யாண திட்டத்தையும் அறிந்து கொள்ளாமல் சிவலோக பிராப்தி அடைந்தார். அவர் சிவலோகத்துக்கு டிக்கெட் வாங்கும் போது பேசாமல் இருந்திருக்கலாம். அவருடைய பிரயாணத்துக்கு வழி அனுப்புவதற்காக ஆக்ராவில் இருந்து வந்த ஒரே பெண்ணையும் கிழத்தின் பிரயாணத்தை தினம் தினம் தூங்கி எழுந்திருக்கும் போதெல்லாம் எதிர்பார்த்திருந்த ஒரே பிள்ளையையும் தம் 2 பக்கங்களிலும் வைத்து கொண்டு அவர்களிடம் தம் கடைசி அதிகாரத்தை காட்டினார். பெண்ணின் ஒரே பெண்ணை, பிள்ளையின் ஒரே பிள்ளை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற கடைசி ஆசை. தாமோதரனுடைய தாத்தா இந்த உலகத்தில் இருந்து புறப்பட்டு சிவலோகம் ஸ்டேஷனை அடைவதற்குள் அவனுடைய காதல் ரயில் தடம் புரண்டு பாலத்தில் இருந்து இறங்கி நதியில் விழுந்து சமுத்திரத்தை நோக்கி சென்றது. தங்கை புருஷன் பணக்காரர் என்பதையோ, அவருக்கு பிறகு அவருடைய சொத்தெல்லாம் மருமகள் மூலமாக தம் பிள்ளை தாமோதரனுக்குத்தான் வரும் என்பதையோ அவனுடைய அப்பா மறக்கவில்லை. ஏற்கனவே தாயாரை இழந்த தாமோதரனுக்கு தன் பெண் வாழ்க்கைப்பட்டால் மாப்பிள்ளையை தன் வீட்டோடு வைத்துக் கொள்ளலாம். பெண் தன்னை விட்டு என்றென்றும் போக மாட்டாள் என்ற சௌகரியங்களை அலசி பார்க்க பெண்ணின் தாயார் தவறவில்லை. ஆக்ராவில் அவளுடைய கணவர் ரிட்டையர் ஆன பிறகு, சென்னைக்கு திரும்பி வந்த பிறகு கல்யாணத்தை நடத்தி விடலாம் என்று அவர்கள் தந்தையின் பால் சடங்கு முடிவதற்குள்ளேயே தீர்மானம் செய்தார்கள். தாமோதரன் என்ன பாடுபட்டானோ, எப்படி புழுவாய் துடித்தானோ தெரியாது. அத்தை பெண் கழுத்தில் தாலியை கட்டினான். அப்போது அவனுக்கு துக்கம் தொண்டையை அடைத்தது.
சுசீலா அவனுடைய கண்முன் தோன்றினாள். அவளுக்காக அவன் கிட்டத்தட்ட 1000 ரூபாய்க்கு பரிசுகளாகவும் பீச்மெல் பாடூட்டி ஃப்ரூட்டிகளாகவும் கொட்டியிருக்கிறானே, எல்லாம் தண்டமாக போயிற்றே. அந்த 1000 ரூபாயை நினைத்து அவன் கண்ணீர் சுரந்தான். அவனை சூழ்ந்து கொண்டிருந்தவர்கள் அனைவரும் ஹோமகுண்டத்தின் புகையில் மாப்பிள்ளை அவதிப்படுகிறான் என்று நினைத்தார்கள். கல்யாணத்துக்கு சுசீலா, அமிர்தம், மேரி, மங்களா முதலானவர்களுடன் போனாள். அமிர்தத்துக்கு எப்போதுமே கொஞ்சம் வாய் துடுக்கு. ஏன் சுசீலா பரிசு ஏதும் வாங்கி வரவில்லையா என்று கேட்டாள். ம்ஹும் என்று அவள் உதட்டாலேயே பதிலளித்தாள். அமிர்தம் விடவில்லை. அவன் நிறைய தந்தானே, பாவம் என்றாள். அதற்கு சுசீலா சிரித்து கொண்டே பதில் சொன்னாள். தாமோதரன் ஒரு பைத்தியம்டி, பித்துக்குழி. அவன் தந்ததையெல்லாம் வாங்கி வைத்து கொண்டேன். என்னை நானே ஜாக்கிரதையாக பார்த்து கொண்டேன். அமிர்தம் மேலே ஏதும் பேசவில்லை. ஆனால் உடன் இருந்த வைரக்கடுக்கன் ரங்காச்சாரி சொன்னார். சுசீலா சொல்றது சரிதான். எங்கிட்டயே சொன்னாள். வேலை செய்து பிழைத்த தான் கல்யாணம் செய்து கொண்டால் தாயாரும் தங்கை தம்பிகளும் தெருவில் நிற்க வேண்டியிருக்கும் என்று. ஆனால் தாமோதரனுக்கு ஸ்க்ரூ லூசா போயிருந்தது. சுசீலா கிட்ட நான் தான் சொன்னேன், விளையாட்டு முடிகிற மட்டும் நடக்கட்டும், நீ ஜாக்கிரதையாகவே இருன்னு. ஆனால் தாமோதரனை நினைச்சு யாரும் பயப்படவே வேண்டாம். தோ இந்த கட்டின பெண்டாட்டியை கூட அவன் நாளைக்கு தொடவும் பயப்படுவான். அவனுக்கு பரிசுகள் வாங்கி கொடுக்கத்தான் தெரியும். கல்யாணத்துக்கு பிறகும் சுசீலாவுடன் அவன் தினமும் பேசிக் கொண்டிருப்பான். ஆனால் பேச்செல்லாம் இல்லறத்தை பற்றி. அவனை கிண்டல் செய்து எல்லோரையும் சிரிக்க வைப்பாள் சுசீலா. பெண்டாட்டி புடவைக்கு அவன் இஸ்திரி போட்ட கதையை அவனுடைய வாயில் இருந்தே கொக்கி போட்டு இழுப்பாள் சுசீலா. அவனும் ஒன்றையும் விடாமல் சொல்லுவான். மங்களா மணியை பார்த்தாள். மணி 1. தாமோதரன் இன்னும் பேசிக் கொண்டிருந்தான். சுசீலாவிடம் ஒருவேளை தனக்கு பிறந்திருக்கும் குழந்தையை பற்றி விவரிக்கிறானோ? மிஸ்டர் தாமோதரன், மங்களா கத்தினாள். எஸ் மிஸ் மங்களா, தோ வந்துட்டேன். சுசீலா, நீ இங்கே வந்து வேணுமானால் பேசு. மங்களாவுக்கு பசிக்கவில்லை. காலையில் 7 மணிக்கு ஒரு தோசை, ஒரு கப் காஃபி சாப்பிட்டது. சாதாரணமாக 11 மணிக்கே வயிற்றை கிள்ள ஆரம்பிக்கும். இன்று ஏன் பசிக்கவில்லை? யார் காரணம்? கேதாரமா, அபீதமா? அவளேதானா? வீட்டுக்கு போனால் கண்டிப்பாக அப்பா கத்துவார். சொல்லி அனுப்பியும் அவள் விருந்துக்கு வரவில்லை என்று கோபிப்பார். ஆனால் அவர் எப்படியும் ஒரு கத்தல் கத்தத்தான் போகிறார். அதை இப்போதே போய் கேட்டுக்கொள்வானேன்? திடீரென்று வைரக்கடுக்கன் ரங்காச்சாரியின் நினைவு வந்தது. அடுத்த கணம் நேரே அவரை தேடிக்கொண்டு சென்றாள். சீஃப் புக்கிங் கிளார்க் ரங்காச்சாரி டெரிலின் ஃபுல் கை ஷர்ட்டின் கஃப் லிங்க்ஸ் பளபளக்க, கடுக்கன்களில் வைரங்கள் ஜோலிக்க சிரித்த முகத்துடன் உட்கார்ந்திருந்தார். மற்ற குமாஸ்தாக்கள் ரயில்வே தலைமையக கேன்டீனுக்குள் சென்றிருந்தார்கள். குட் ஆஃப்டர்நூன் சார். வா மங்களா, வா உட்கார். இப்பத்தான் இதையெல்லாம் எடுத்து மேஜையின் மேல் வைத்தேன். வா, நீயும் சாப்பிடு. ரங்காச்சாரியின் அமிர்தமாக கொட்டிய அன்பில் மங்களா நெகிழ்ந்து போனாள். கண் மேஜையின் மேல் இருந்ததை பார்த்தது. ரங்காச்சாரி பொட்டணங்களை பிரித்து கொண்டிருந்தார். அவள் அவற்றை பார்க்கிறாள் என்பதை உணர்ந்ததும் ரங்காச்சாரி, வாம்மா உட்கார். பார்த்தசாரதி கோயில் சர்க்கரை பொங்கல் திவ்யமா இருக்கும். டிபி கோயில் தெரு தெரியுமா உனக்கு? அங்க ஒரு பாட்டி இருக்கிறாள். காஞ்சிபுரம் இட்லி பண்றதில் தங்க பதக்கம் கொடுத்தால் அவளுக்குத்தான் கொடுக்கணும். தொட்டுக்க மிளகாய் பொடி. உட்கார், உட்காரேன். மங்களா அருகே ஒரு ஸ்டூலில் அமர்ந்தாள். எனக்கு பசிக்கவே இல்லை சார், நீங்கள் சாப்பிடுங்கள். இதோ பார் மங்களா, இப்போ நீயே இங்க வந்து விட்டாய். அதனால நான் இப்போ சொல்றது கூட வெறும் வாய் வார்த்தையா, சமாளிக்கிற வார்த்தையா உனக்கு தெரியும். பொய்னு கூட நினைப்பேன். உனக்கு நானே சொல்லி அனுப்பணும்னு நினைச்சுண்டிருந்தேன். என்னதான் சொல்லு. இந்த சர்க்கரை பொங்கல் புளியோதரை நாங்க ஐயங்கார்கள் பண்ற மாதிரி உங்க ஸ்மார்த்தர்கள் பண்றதில்லை. என்ன சொல்ற நீ? வாஸ்தவம்தான். ஆனால் அதுக்கு காரணம் எங்களுக்கு செய்ய வராது என்று இல்லை சார். பின்ன சாப்பாட்டு விஷயத்தில் அனாவசியமாக எங்க மூளையை செலவு செய்யறதில்லை. அப்போ ஐயங்கார்கள் எல்லாம் நோ, நான் ஏதும் குறையாக சொல்லவில்லை. தப்பாக நினைத்து கொள்ளாதீர்கள். ஒரே ஒரு வாய் கொடுங்கள். பாதி இட்லிக்கு மேல் வேண்டாம். நான் இன்னும் சாப்பாடே சாப்பிடவில்லை. டிஃபன் பாக்ஸில் இருந்து டிஃபன் பாக்ஸ் மூடிக்கு ஸ்பூனால் பொங்கலை தள்ளின ரங்காச்சாரி ஸ்பூனையும் மூடியில் வைத்து மங்களாவின் பக்கம் வைத்தார். ரொம்ப அதிகம் சார். சும்மா சாப்பிடு. ரங்காச்சாரியின் சிரித்த முகத்தை பார்த்தபோது மங்களாவின் மனதில் திடீரென்று ஒரு வேதனை பிறந்தது.
எவ்வளவு துயரங்களையும் துக்கங்களையும் மனதில் ஒளித்து வைத்துக் கொண்டு இப்படியே சிரிப்பில் வாழ்கிறார் இவர். சார், எனக்கு மனசே சரியில்லை. அவளையும் அறியாமல் வாயில் இருந்த வார்த்தைகள் வெளிவந்தன. உன் மனசு சரியில்லைன்னு அதுக்கு நீயே தான் காரணமாக இருக்க முடியும். என்ன காரணம் சொல்லு என்று கேட்டார் ரங்காச்சாரி. எனக்கே புரியவில்லை. பிடிக்காத இடத்தில் கல்யாணம் நிச்சயம் செய்து விட்டாரா எஸ்.எஸ்.? அதெல்லாம் இல்லை சார். பிடிக்கிற இடத்தில் பண்ணக்கூடாது என்கிறாளா எஸ்.எஸ்.? அம்மா எதுவும் சொல்லவில்லை. பின் மனசுலே ஒருவித சலனம் பிறந்திருக்கா? நீயே யாரையாவது நினைச்சு கனவு கண்டு கொண்டிருக்காயா? அந்த ஆள் வேறொருத்திக்கு தாலி கட்டுவான் போல் இருக்கா? காஞ்சிபுரம் இட்லி உண்மையாகவே நன்னா இருக்கு சார். நான் கேட்ட கேள்வி? இன்னும் கொஞ்சம் இட்லி எடுத்துக்கொள்கிறேன். எடுத்துக்கோ. என்ன பதில் சொல்லாமல் இருக்க? மங்களா மௌனத்தில் உறைந்தாள். எனக்கு எல்லாம் புரிகிறது. சார். என்ன? நீங்க ஏன் சார் எப்போதும் ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்டை போட்டுக்கொள்கிறீர்கள்? கதை கேட்கிறாயா? சொல்லுங்கள் சார். மனையிலே உட்கார்ந்து தாலி கட்டப் போனேன். திடீரென்று முழங்கையில ஒரு கத்தி விழுந்தது. தில்லானா மோகனாம்பாளிலே சிவாஜி கணேசன் கையில ஒரு ரவுடி எறிந்தானே, அது மாதிரி. என் மேல எரிஞ்சவன் ரவுடிகளுக்கெல்லாம் ரவுடி. கல்யாண பெண்ணை பெற்றவன். என் ஒன்று விட்ட மாமா, குடிகாரன், கேப்மாரி. விட்டு தள்ளு. அந்த காயம் காரணமாக 2 அங்குல நீளத்துக்கு 4 அங்குல நீளத்துக்கு ஒரு அசிங்கமான வடு. அதை மறைக்க ஃபுல் ஹேண்ட் ஷர்ட். கல்யாணம் நடந்திருந்தால் நான் எப்படி இன்னும் பிரம்மச்சாரியா இருந்திருக்க முடியும்? ரங்காச்சாரி சர்க்கரை பொங்கலை மறந்தார். கை விரல்கள் வறண்டன. அந்த பெண், அவளுடைய தலையில் காவேரி வெள்ளம் எழுதியிருந்தது. அவமானம் தாங்க முடியாமல் ஸ்ரீரங்கம் பாலத்தில் இருந்து ஆடி பெருக்கில் குதித்தாள். எப்படி சார் உங்களால் அவளை கைவிட முடிந்தது? நானா கைவிட்டேன்? அவளை காப்பாற்றணும், அவளுடைய அம்மாவின் கண்ணீரை துடைக்கணும், ஒரு வீட்டையும் நகைகளையும் ரவுடி அப்பனிடமிருந்து காப்பாற்றணும்னு 18 வயசிலேயே வைராகியமா தீர்மானம் செய்தேன். காவிரி பாசனத்திலே எனக்கு 10 வேலிக்கு இருந்தது. பெரிய பெரிய இடங்களிலிருந்து என் தகப்பனாரின் பதவியையும் பணத்தையும் நினைச்சு பெண் தர வந்தார்கள். ஆனால் நான் தேசிய கல்லூரியிலே BA படிக்கிறவன். படிப்பில் தானே நினைவாக இருக்க வேண்டும். மாமியையும் அவள் பெண்ணையும் உய்விக்கிறதை லட்சியமாக கொண்டேன். அம்மா அப்பா என் பேச்சை கேட்டதும் சீறி விழுந்தார்கள். ஆனால் என் குணம் ரொம்ப மோசமான குணம். நினைத்ததை சாதிக்கிற வரையில் தூங்காதவன். ஒரு சின்ன ஊரில் ஒரு சத்திரத்தில் கல்யாணத்துக்கு நானே ஏற்பாடு செய்தேன். அம்மா இல்லை, அப்பா இல்லை, சொந்தக்கார கூட்டம் இல்லை. தாலி கட்ட வேண்டியதுதான் பாக்கி. அதையும் கட்டியிருப்பேன். ஆனால் எதிர்பாராத விதமாக ரவுடி மாமனார் வந்தான். பெண்ணை வேறு யாருக்கோ ஒரு பணக்கார பிள்ளைக்கு அவன் ஏற்கனவே முடிவு பண்ணியாகி விட்டதாம். இது ஏற்கனவே தெரிந்ததுதான். ஆனால் அந்த பணக்கார பிள்ளை இவனுடன் சேர்ந்து எல்லா சகவாசங்களிலும் ஈடுபட்டிருக்கிறவன். கல்யாணம் செய்து கொண்டால் ரங்கனை கல்யாணம் செய்து கொள்வது என்று மூர்க்கத்தனமாக இருந்தால் என் மாமா பெண். கல்யாணம் இப்படி தடைபட்ட பிறகு நான் திருச்சியை விட்டு வெளியேறினேன். பெண்ணை இழுத்து கொண்டு அப்பன் போனதுதான் தெரியும். அதன்பின் ஆடி 18 அவளும் காவேரியோடு போனாள். ரங்காச்சாரியின் கண்களிலிருந்து ஒரு பொட்டு கண்ணீர் கூட வரவில்லை. முகமே களங்கமற்ற வானமாக தோன்றியது. பேச்சு சுவாரஸ்யத்துல நான் டிஃபனை மறந்துவிட்டேன் என்றார் அவர் திடீரென்று. ஆனால் எப்படி இதையெல்லாம் தாங்கிக் கொண்டு சிரிச்ச முகமாக இருக்கிறீர்கள் சார் என்று கேட்டாள் மங்களா. அழறதுன்னு ஆரம்பிச்சா அதுக்கு ஆரம்பம் இருக்கும், ஆனா முடிவு இருக்காது. பகவான் மனுஷனுக்கு அவன் கேட்காமலேயே கொடுத்திருக்கிற வரம் சிரிப்பு ஒன்றுதான். சூரியன் உதிக்கிறப்போ தாமரை சிரிக்கிறது, நந்தவனத்தில் கிளி சிரிக்கிறது, ஜலக்கிரீடையில் யானை சிரிக்கிறது. ஆனால் மனுஷன் எங்கே வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் சிரிக்கலாம். புண்ணுக்கு மருந்து சிரிப்புதான் மங்களா. எத்தனையோ கோயிலுக்கு போயிருப்பியே. எந்த கோயிலிலாவது விக்கிரகம் கோபமாகவோ விசனமாகவோ இருந்து பார்த்திருக்கிறாயா? புன்முறுவலும் சிரிப்பும் தான் தெய்வத்திடம் காண முடியும். உங்கள் சிரிப்பு போலி, பொய். துக்கத்தை மறைக்க நீங்கள் போர்த்தி கொள்கிற போர்வை. இருக்கலாம், ஆரம்பத்தில் அப்படி இருக்கலாம். ஆனால் நினைவுகள் மறைய மறைய போலியே உண்மையாகி விடுகிறது. எதுவும் நம் கையில் இல்லை, எதையும் நாம் செய்யவில்லை என்று நினைக்க ஆரம்பி. எல்லா பாரத்தையும் அவன் பேர்ல போடு. அவனே உன் உதட்டில் சிரிப்பை வரவழைப்பான். அது சரி, இந்த சிரிப்பு வேதாந்தத்தை இன்னொரு நாள் வைத்து கொள்வோம். உன் மனசு ஏன் சரியில்லை? மங்களா எழுந்தாள், சிரித்தாள். அப்புறமா சொல்றேன் சார், என் மனசு இப்போ சரியா இல்லை. அடுத்த கணம் அவள் அந்த அறையை விட்டு வெளியேறினாள்.
கடிகாரத்தை பார்த்தால் 1:50. 6வது பிளாட்பாரத்தில் இருந்த பம்பாய் ஜனதா பெருமூச்சுடன் நகர்ந்து கொண்டிருந்தது. ரயில்வே ஊழியர்கள் பலர் தினம் தினம் ரயிலில் செல்கின்றனர். விளைவு, அவர்களில் சிலரது குடும்பங்கள் தலைவரற்ற கப்பலைப் போல நினைத்த திசையில் செல்லுகின்றன. ஒரு கை சர்க்கரை பொங்கலும் ஒரே ஒரு காஞ்சிபுரம் இட்லியும் தான் சாப்பிட்டாள். அதிலேயே வயிறு நிரம்பி விட்டாற்போல் தோன்றியது மங்களாவுக்கு. ரங்காச்சாரியின் அறையை விட்டு வெளியே வந்ததும் வீட்டுக்கு போக வேண்டும் என்றுதான் முதல் எண்ணமாக எழுந்தது. ஆனால் அடுத்த கணமே எண்ணத்தை மாற்றினாள். அவள் வீட்டுக்கு போய் என்ன செய்ய போகிறாள்? வயிறு நிறைந்து விட்டது. சாப்பிட வேறு பிடிக்கவில்லை. அம்மா தொண என்று அவள் கழுத்தை அறுத்து தட்டின் முன் உட்கார வைப்பாள். அப்பா அவளை சாப்பாட்டுக்கு தாம் சொல்லி அனுப்பியபடி ஏன் வரவில்லை என்று துருவி துருவி கேட்பார். தங்கைகளும் தம்பிகளும் கேதாரத்தை பற்றி அளக்க ஆரம்பிப்பார்கள். கல்யாணம் அவள் நடப்பது போல் நடந்து பேசுவது போல பேசி நையாண்டி செய்வான். அவளுக்கு இப்போது வீட்டில் என்ன வேலை? மணி 2 அடிக்க 5 நிமிடம் இருந்தது. 3 மணிக்கு மேரியும் அவளுமாக கேதாரத்தை பார்க்க போகிறார்கள். மேரி 2:30 அல்லது 2:45க்கு அவளை தேடிக்கொண்டு வருவாள். அதற்கு முன் அவளே மேரி வீட்டுக்கு சென்றால் என்ன? மேரி இன்றைக்கு லீவு எடுத்து கொண்டிருக்கிறாள். அவள் இல்லாவிட்டால்தான் என்ன? ரொசாரியோவிடம் 10 நிமிடங்கள் பேசிவிட்டு வரலாம். அவரை பார்த்து பேசி எத்தனை நாட்களாகிவிட்டன? ரொசாரியோ வீட்டை அடைந்த போது மணி 2:10 ஆகியது. அன்று அதிகாலையில் பெங்களூர் மெயிலில் சென்ட்ரலுக்கு திரும்பிய ரொசாரியோவின் உடல் தள்ளாடியது. மெதுவாக நடந்தார். வீட்டை அடைந்தபோது மணி 6. தலை மறைக்கும் போர்த்தி கொண்டு எட்மண்ட் திண்ணையில் தூங்கிக் கொண்டிருந்தான். ஹாலில் நுழைந்த அவர் பேண்டையும் கோட்டையும் கழற்றிவிட்டு பைஜாமா அணிந்து கொண்டார். ஹாலை ஒட்டினாற் போன்ற அறையினுள் ஒரு தடவை எட்டி பார்த்துவிட்டு தலையை இழுத்து கொண்டார். லூசி அலங்கோலமாக படுத்து தூங்கிக் கொண்டிருந்தாள். முந்தின இரவு எத்தனை மணி வரையில் வேலப்பேரியில் யார் யாருடன் நடனம் ஆடி களைத்து போயிருக்கிறாளோ யாருக்கு தெரியும்? யார் அவளிடம் கேட்க முடியும்? சமையல் அறையில் சத்தம் கேட்டது. மேரிதான். மேரி! ஹலோ டாடி, குட் மார்னிங். மேரி உடனடியாக தேநீருடன் வந்தாள். களைப்பா இருக்கா டாடி? ஆமாம் மேரி. டீ சாப்பிடுங்கோ டாடி. எப்படி இருக்க மேரி? ஓகே டாடி. நான் தூங்கணும். தேநீரை குடித்த அவர் தமக்குத்தாமே சொல்லிக் கொண்டார். ஓ டாடி, ஆனால் மதர் இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கா. இது புதுசில்ல. நான் ஈஸி சேர்ல தூங்கிக்கிறேன். மேரி பதில் சொல்லாமல் காலி கோப்பையையும் சாசரையும் எடுத்து கொண்டு போனாள். சித்தி என்று 8 மணிக்கு முன்னால் எழுந்தாள். பாதி நாட்கள் தலை கனமாக இருக்கிறது என்று 10 மணி வரை இரவு உடையுடன் அங்கும் இங்குமாக வருவாள். தலைவலி மாத்திரைகளை போட்டுக்கொள்வாள். தன்னை ஒத்தவர்கள் கேட்டால் என்ன செய்வது? ஹாங் ஓவர், இன்னும் ஒரு பெக்காவது குடித்தால்தான் விடுவேன் என்று பிடிவாதம் செய்தார்கள் என்பாள். இந்த சம்பாஷணையை கேட்கும் போதெல்லாம் மேரிக்கு கோபத்தை விட வேதனை தான் மேலோங்கி நிற்கும். பாவம் அப்பா இவளிடம் மாட்டிக்கொண்டிருக்கிறாரே. பெண் பதில் சொல்லாமல் செல்வதைக் கண்ட ரொசாரியோ தமக்குள் புலம்பிக் கொண்டார். சாய்வு நாற்காலியில் விழுந்த அவருக்கு நெற்றி நரம்புகள் வலித்தன. இரவு முழுவதும் அவருக்கு வேலை. திடீரென்று பண கஷ்டம் வேறு நெஞ்சை அமுக்கியது. ரயில்வே ஊழியர்கள் கோஆபரேட்டிவ் பேங்கில் 200 ரூபாய் கடன் வாங்க அவர் முந்தா நாள் விண்ணப்பத்தாளை மணி மூலமாக கொடுத்து அனுப்பி இருக்கிறார். மணி எஸ்எஸ் இடம் கொடுத்தானோ இல்லையோ, கொடுத்திருந்தாலும் அதை எஸ்எஸ் என்ன செய்தாரோ? தம் வேலை தொந்தரவில் பேங்கில் கொடுக்க மறந்து போயிருந்தால்? லூசியை கல்யாணம் செய்து கொண்ட நாளில் இருந்து இதுவரையில் அவர் பண விஷயத்தில் நிம்மதியாக இருந்தது கிடையாது. எட்மண்டின் ஊதாரி செலவில் அவருடைய நிம்மதி மேலும் குலைந்தது. இவ்வளவுக்கும் மேரி தன் சம்பள பணம் முழுவதையும் அவரிடம் ஒப்படைக்கிறாள். லூசியும் எட்மண்டும் மேரியை போல இருந்தால் வாழ்வே சொர்க்கமாக இருக்குமே. அப்பாவும் பெண்ணும் மாதா மாதம் கொண்டு வருகிற 800 ரூபாயில் எவ்வளவு இன்பமாக வாழலாம். லூசியின் அலட்சிய போக்கு, எட்மண்டின் அடங்கா பிடாரித்தனம் இப்போது அவரை ஒரு கடன் ஆளையாக்கி இருக்கிறது. ப்ராவிடன்ட் ஃபண்ட் பணத்தில் இருந்து வாங்கிய 2400 ரூபாயில் 400 ரூபாய் தான் இதுவரையில் சம்பளத்தில் இருந்து பிடிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் 20 மாதங்களுக்கு தலைவலி தொடரப்போகிறது. கூட்டுறவு பேங்கில் 1800 ரூபாய் வரை கடன் வாங்கலாம். இந்த தேதியில் 1600 ரூபாய் கடன் இருக்கிறது. இதை அவர் இப்போது கடைசி எல்லை வரையில் ஏற்றப் போகிறார்.
இதை தவிர சில்லறை சில்லறையாக கடன். ஒரு கடனை அடைக்க இன்னொரு கடன், அந்த கடனை அடைக்க இன்னொன்று, ஒரு கடன் இன்னொன்றை விழுங்க கடைசியில் கடன் அவரை விழுங்கிக் கொண்டு வருகிறது. அவர் இதிலிருந்து என்றுதான் தம்மை மீட்டுக் கொள்வார்? யாருக்கும் பதில் சொல்ல வேண்டாத நிலைமையை என்றுதான் அடைவார்? இத்தனை வேதனைக்கிடையிலும் அவர் மனதில் மேரி தோன்றினாள். எத்தனையோ துர்பாகியங்களுக்கு நடுவில் ஒரு பாக்கியம், அதிர்ஷ்டம். வாலிப பருவத்தில் கிளாராவை காதல் மணம் செய்து கொண்ட போது, வாழ்க்கையே வசந்தமாக பரிணமித்த போது, அவள் தாமரை போல பிறந்தாள். தாயின் நல்ல குணங்கள் எல்லாம் அவளிடம் ஊறியிருந்தன. இந்த பெண் மேரி இப்போது தன்னை விட்டால் அப்பாவுக்கு யாரும் கிடையாது என்ற ஒரே எண்ணத்தில் வாழ்ந்து வருகிறாள். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.